பாலச்சந்திரோட முதல் கட்ட கருத்து கேட்டுரும், அப்புறம் பேசிடலாம். பாலச்சந்தர், இதை தாண்டி இவங்களுக்கு பரப்புரைகள், அவங்க செஞ்ச சாதனைகள் அப்படிலாம் சொல்றதுக்கு இருக்கு. அதை கடந்து ஒரு பொதுவாக ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது தென்னிந்தியா அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்போதுமே நம்ம ட்ராக் ரெக்கார்ட்லேருந்து பேசுகிறோம். வாக்குகளாக என்ன மாறியது அப்படிங்கிறதுலேருந்து பார்த்தா ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பிளேஸாக இருந்துட்டு இருக்கு. இந்த முறை அதை மாற்றுகிறோன்னு பிரதமர் சொல்கிறாரு. ஆனால் இந்த முறை தமிழ்நாடு மட்டும் இல்லை, தென்னிந்தியாவே ஏற்காது, வட இந்தியாவிலையும் குறையுதுன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. இது யார் சொல்கிறது பரப்புரையாக இருக்குது, அல்லது யார் சொல்கிறது கள நிலவரமாக இருக்குன்னு பார்க்குறீங்க? கள நிலவரம்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, பிரதமர் கோவைக்கு வந்தார், கோயம்புத்தூர் வந்தார், ரோட் ஷோ. அந்த ரோட் ஷோ நீங்க வீடியோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல மட்டும்தான் ஆட்கள் நின்றுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரோல. அடுத்து செகண்ட் தேர்ட் ரோக்கு என்ன பண்ணாங்க, அந்த பிரதமருடைய வண்டி வர்ற வேகத்துக்கு பாஜக தொண்டர்கள் அந்த இடத்துல இருந்து பிரதமர் வண்டியோடய சேர்ந்து ஓடி ஓடி விட்டாங்க. அந்த மற்ற செகண்ட் அண்ட் தேர்ட் ரோ இதெல்லாம் ஆக்குபை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி. அதனால நியூட்ரல் வச்சு பார்த்தோம்னா இந்த ரோட் ஷோ இட் வாஸ் வெரி குட் அட்டெம்ப்ட். ஒரு விதத்தில் திரு மோடி அவர்கள் மிகுந்த அரசியல் தலைவர் என்ற முறையில் மிகுந்த பாராட்டுக்குரியவர். வெற்றி பெறமாட்டோம் தமிழ்நாட்டில் தெரிந்தாலுமே கட்சியை வளர்க்க வேண்டும். அதை வெற்றி பெறாத இடத்துல போனோம் நமக்கு பேர் கேட்டு போயிருமே அவர் நினைக்கிறேன். கட்சி வளரணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு உழைக்கிறார்ன்றது நிச்சயமா பாராட்டுக்குரியதுதான். ஆனா இங்க அவங்களுக்கு அப்படிப்பட்ட நேற்று ராஜ்நாத் சிங் பேசினாரு, முன்னாடி சேர் காலியா இருந்தது. திருச்சியில நட்டா வந்திருந்தாரு, திருச்சியில கூட்டம் வரல. இதெல்லாம் நீங்க வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியுது, வேற எதையும் பார்க்க வேண்டியது. இன்னொன்னு நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். இதுல தெற்குல எப்படி இருக்கும்னு நீங்க கேட்டீங்கன்னா, கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் இவங்களுக்கு ஏறக்குறைய 0 தான் சீட் அப்படி சொல்லி பார்த்தா, ஏறக்குறைய 0 தான். தெலுங்கானாலையும் ஏறக்குறைய அதே நிலை 1 or 2 seats எல்லாம். டிடிபி தனியாகவே சந்திரபாபு நாயுடு வந்த பிறகு ஆந்திரால எங்களுக்கு கூடுதல் பலம்ங்கிறாங்க. ஆமா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா டிடிபி தனியா நின்று ஜெயிச்சிருந்திருப்பாங்க இந்த தரம். அந்த அளவுக்கு சிஎம் ஆந்திரா சிஎம் மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்கு. ஆனா சந்திரபாபு நாயுடு தன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணெய் காரணத்தினால் இவங்க கூட மோடி கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனா மக்களுக்கு ஒண்ணு தெரியும், 2002 பிஜேபியோ காங்கிரஸோ சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல மோடியை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும்னு குரல் கொடுத்தது சந்திரபாபு நாயுடு தான். அதனால அதை பத்தி நிச்சயமா அங்க பேசுவாங்க. அதனால இன்னைக்கு உள்ள நிலவரம் திரு ஆச்சாரிய ஒரு பட்டியல் கொடுத்தாரு அவருடைய தொடக்க உரையில பேசும்போது. கேரளால ஒவ்வொரு தேர்தலாக வாக்கு சதவீதம் எவ்வளவு கூடியிருக்கு, இரட்டை இலக்கத்துல வாக்குகள் வந்திருக்கு, 14% வரைக்கும் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு. கேரளா இருக்குன்னா ஏன் தமிழ்நாட்டில் வராது, நீங்க பொறுத்திருந்து பாருங்கன்றாரு. தமிழ்நாட்டு களமும் அப்படிதான் மாறிக்கிட்டு இருக்கா? அவங்க நம்பிக்கை எந்த அளவுல இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல, தமிழ்நாட்டு களம் அந்த அளவுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பை இவங்களே உருவாக்கி. இவர் பிரதம மந்திரி வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் இங்க எத்தனை வந்தாரு, வந்ததுல ஒரு தரமாக வெள்ளத்து மக்களை பார்வையிட போனாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, பொய் ரொம்ப மேல்மட்டத்திலேயே சொல்றாங்கிறது சாதாரண மக்களுக்கு முடியாது. இந்த ஒன்றிய நிதியமைச்சர் இந்த வெள்ள நிவாரணத்துக்கு நாங்க 900 கோடி ரூபாய் கொடுத்து சொன்னாங்க. அது அவங்க பணம் இல்லை. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த டிசாஸ்டர் சமாளிக்கிறதுக்கு, ஏன்னா டிசாஸ்டர் ஒவ்வொரு வருஷம் சிறுசோ பெருசோ எல்லா மாநிலங்களும் வருத்தம் செய்யுது, அதை சமாளிக்கிறதுக்கு நிதி ஒதுக்கீடு இருக்கு. அப்படி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது 900 கோடி ரூபாய். அந்த 900 கோடி ரூபாய் இவங்க கொடுத்துதான் தீரணும். மார்ச் 31 கண்டிப்பா கொடுத்தான் தீரணும். அது வரைக்குமே வச்சிருந்ததே தப்பு. இப்படி தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை கொடுத்துட்டு நாங்க கொடுத்தோம். அதே நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்றதுன்னா, நீங்கள் எந்த ஒரு மாநிலத்திற்கு கொடுத்திருக்கிறீர்களே அந்த நிதி அளவை மீறி அந்த மாநிலத்தில் டிசாஸ்டர் இருந்ததென்றால், பேரிடர் இருந்ததென்றால், அப்போ உங்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இருக்கிற நிதியில இருந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் சொல்லுது. இவங்க ஒரு பைசா கூட கொடுக்கல. இது ரொம்ப பெரிய தப்பு இவங்க பண்ணது. அதாவது இவங்களுக்கு என்ன பயம்னா, அப்படி நம்ம நிதி கொடுத்தோம்னா சரி, அதை இவங்க மக்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி மக்களுக்கு கொடுக்கறது மூலம் டிஎம்கே கவர்மெண்ட் நல்ல பேர் எடுத்துருவாங்க. அதை நல்ல பேர் எடுக்கக்கூடாது. நீங்க யாரை பாதிச்சீங்க? இதுல டிஎம்கே கவர்மெண்டா பாதிச்சீங்க, மக்களை பாதிச்சீங்க, சந்தேகமே இல்லாம. பல காரணங்கள் இருக்கு. இது பிஜேபி தமிழ்நாட்டுல தமிழ்நாடு மட்டும் இல்லை, அனைத்து இந்தியாவில 10 வருஷம் ஆண்டிருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், இது நாடாளுமன்றத்திற்கான தேர்தல், சட்டமன்றத்திற்கான தேர்தல் இல்லை. இவங்களுக்கு 2014 கொடுத்த வாக்குறுதியை பத்தி கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக டைவர்ட் பண்ணுவாங்க. இப்ப குடியரசுத் தலைவர் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட், தி லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. இதுதான் அரசியல் சட்டம் சொல்றது. பிரசிடென்ட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பார்லிமெண்ட்.
ஆனா பார்லிமெண்ட்டுக்கு புது கட்டடம் கட்டும் போது பிரசிடென்ட் ஏன் கூப்பிடுன்னு கேட்டா உடனடியா செட்டியார் இடையில இருந்து வந்த செங்கோலை காமிச்சு ஒரு பெரிய டைவர்ஷனரி ஆக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் 2014 வாக்குறுதியை பத்தி இன்னைக்கு வரைக்கும் டைவர்ஷன் டாக்டிக் பண்ணிட்டு இருக்காங்க. திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி இங்க இருக்காரு, அவர் சொல்லட்டும் 3 கேள்விக்கு. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்களே என்னாச்சு? விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? கேஸ் சிலிண்டர் அதுக்கப்புறம் பெட்ரோல் விலையை குறைப்பேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? இந்த 4 மட்டும் அவங்க பதில் சொல்லட்டும். இந்த 4 கேள்விகள் கேட்கப்படக்கூடாது என்பதற்காக வரிசையா கட்சித்தீவை கொண்டு வருவாங்க. இதை பேசுவாங்க, அதை பேசுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு அறிவியல் இல்லை. அதனால இன்னொரு அம்சம் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அவரு லாஜிக்கலா தமிழ்நாட்டில் வலுவா இருக்கக்கூடியது 2 திராவிட கட்சிகளுங்க. களத்துல நாங்க 2 பேர் தான் இருக்கோம், நாங்க தான் பேசணும். இங்க வலுவா எங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கிறது திமுக, அதை மட்டும் தான் நான் விமர்சிக்கிறேன். இதை நீங்க டைவர்ஷன் டாக்டிக்ஸ் எடுத்துட்டு போனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாரு. அதை நீங்க அப்படி பாக்கலையா? இல்ல, அதாவது இங்க 2 கட்சி வலுவா இருக்குன்னா அப்ப எடப்பாடி என்ன சொல்றாரு? நாங்க பிஜேபியை விமர்சிக்க மாட்டோம், பிஜேபி அதிகமா சீட் வடநாட்டுல வாங்கிடுறாங்க, எங்களுடைய விமர்சனம் இல்லாதனால, அதனால அவங்க பதவிக்கு வர்றாங்க அப்படிங்கிற சூழ்நிலையை நாங்க உருவாக்குவோம். ஏன்னா எங்களுக்கு தமிழ்நாடு மட்டும்தான் தெரியும், தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கும்னு சொன்னாங்கன்னா, இது திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சியிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததோ அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவர்கள் எல்லாம் இருந்த பொழுது ராஜமன்னார் கமிட்டி என்று ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த ராஜமன்னார் கமிட்டி தமிழ்நாட்டை பத்தி மட்டும் பேசல. அவங்களுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் அந்த காலத்துல ராஜமன்னார் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஆயில் எந்த ஸ்டேட்ல இருந்து வருதோ அந்த ஸ்டேட்டுக்கும் ராயல்ட்டியில ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டுல அந்நேரம் ஆயிலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப அது அஸ்ஸாம மனசுல வச்சு சொன்னது. அப்ப அஸ்ஸாம்ல அந்த ராயல்ட்டி அன்னைக்கு கொடுத்திருந்தாங்கன்னா பின்னாடி அஸ்ஸாம் அஜிடேஷனே வந்திருக்காது. அந்த அளவுக்கு அது ரொம்ப பெரிய இஷ்யூ இருந்தது. அதனால நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கே, நாங்க தமிழ்நாட்டை பட்டு யோசிப்பேன் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள இருக்கு. நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் யார் பதவிக்கு வரணும், யார் பதவிக்கு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கோ அதை சொல்லணும். நீங்க கண்டிப்பா சொல்லணும். ரைட், பேசலாம். முதல் கட்ட கருத்துக்கிறேன் சார். அவருக்கு நிறைய கேள்விகள் வச்சிருக்காரு, அதனால நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். சேர்த்துட்டா சொல்லுங்க. அதாவது இப்போ பாலச்சந்திரன் ஐயா சொன்னதோடைய தொடர்ச்சி தான். தமிழ்நாட்டிலிருந்து ஒன்றியத்துக்கு போனா ₹1 29 பைசா தமிழ்நாட்டுக்கு வருது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு ₹2.71 போகுது. இந்த ஓர வஞ்சனை ஒன்றியத்திற்கு செய்கிறீர்கள். தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கும் போது தமிழுக்கு 71 கோடி, சமஸ்கிருதத்துக்கு 1465 கோடி. இதெல்லாம் பதிவான உண்மைகள் தானே? இதுக்கு பதில் சொல்லுங்க. ரைட், பேசலாம் திரு ஆச்சாரி. பேராசிரியர் தன்னுடைய முதல் கட்ட அந்த கருத்தில் நாங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கோம், பிரதமர் மோடி அவர்கள் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்றத பற்றி பட்டியலிடுங்க. நான் பெரிய பட்டியல், அதனால் அதை பேசணுன்னா கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் ஆகும். 1-2 மட்டும் நான் பேசுகிறேன். முஸ்லிம் பெண்களுக்கு கண்ணீரை துடைக்கிறதுக்காக முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தார் பேராசிரியர் அவர்கள் ஒரு இஸ்லாமிய வகுப்பை சார்ந்த அந்த ஒரு கட்சியை அவர் சேர்ந்திருக்கிறார். அவர் அதை பத்தி நம்ம பேசலாம். ஏன்னா ஒரு நிமிஷம் பேராசிரியர், நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்ற நிலைமையில இருக்கேன், அதுக்கப்புறம் நம்ம போலாம். இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. 2023 ஜனவரி மாசம் ஆரம்பிச்சு. எங்களுக்கு எங்க வாக்கு அதிகமாக கிடைச்சிச்சுன்ற ரெக்கார்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல முஸ்லிம்களுடைய பாக்கெட், அதாவது அந்த ஏரியாக்குள்ளார போனா முழுக்க அது இஸ்லாமியர்களே வாழக்கூடிய இடம். அந்த இடத்துல புர்கா போட்டுட்டு அங்கு முஸ்லிம் சகோதரிகள் எங்களுக்கு போட்ட அந்த வாக்கு வித்தியாசத்தின் காரணமாகத்தான் மிக அதிகமான சீட்டுகளை பெற்று திரு யோகி ஆதித்யநாத் அங்க வந்திருந்தார். இதை பத்தி நம்ம பேசலாம்.